கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் பார்க்க போகிற வசனம்னா 119 சங்கீதம் 73 வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நம்ம சில நேரங்களில் உணர்வற்றவர்களாக அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழாமல் நம்ம மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து தறிகட்டு திரிவோம். அப்படி இருக்கிறவங்க இந்த வசனத்தை தினம் தினம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதான் அந்த வசனம் சொல்லுது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு. அவர் தான் நம்மளை உருவாக்குறாரு. நம்ம பாவம் செய்கிறோம், பாவம் யாரும் செய்யாமல், பாவமே செய்யாமல் கடவுள் மாதிரி யாரும் வாழ முடியாது. அந்த தினமும் நம்ம சின்ன பாவங்களோ பெரிய பாவங்களோ ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படி செய்யாமல் நம்ம காத்துக்கொள்ளணும்னா இந்த வசனத்தை சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு. அவருடைய கரம் தான் நம்மளை உருவாக்குது. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும்னா நம்ம ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த இது செய்கிறோமோ, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேனே, இது கடவுளுக்கு பிரியமான காரியமா இல்லை கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமான்னு நம்மளை யோசிக்க வைக்கும் இந்த ஜெபம். நம்ம அந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஒரு தீமையான காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வசனம் நம்ம மனசுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம காலையில் இது பண்ணி ஜெபம் பண்ணமே, கற்பனையில் கைக்குள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஜெபம் பண்ணமே, இந்த காரியம் கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அப்போ இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை உணர்வுள்ளவனாக்கும். இப்போ நம்ம இந்த வசனத்தை சொல்லி தினமும் ஜெபம் பண்ணும்போது நம்ம பாவம் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தை டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு தீமையான காரியம் செய்ய போகும்போது கண்டிப்பாக கடவுள் இந்த வசனத்தை உங்கள் மனசுக்கு கொண்டு வருவார். நீங்கள் அந்த பாவத்தை செய்யாமல் நீங்கள் தவிர்த்துருவீங்க. அதான் அந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது.